வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் சரவணன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 12th எக்கனாமிக்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து நடந்து முடிச்சிருக்கு. 12th எக்கனாமிக்ஸ் ஏ டைப் பி டைப்புக்கான ஆன்சருக்கு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நடந்த 12th எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ண இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்கு கம்பல்சரி இன்க்ளூடிங் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஈஸியாக தான் வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இன்றைக்கி நடந்த 12th எக்கனாமிக்ஸ் எப்படி வந்து எக்ஸாம் எழுதிருக்கீங்கன்னு சொல்லி மறக்காத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட் மினிட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்லோட் பண்ண 2 மார்க் ஆகட்டும் 3 மார்க் ஆகட்டும் 5 மார்க் ஆகட்டும் அதே மாதிரி கம்பல்சரி எல்லாமே நம்ம கொடுத்த கொஷினில் இருந்து வந்திருக்கு. ஸோ நீங்கள் 12th எக்கனாமிக்ஸ் 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் இன்று நடந்த அரசு பொதுத் தேர்வு பொருளியலில் டோட்டலாக 90 மார்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மார்க் வந்து எடுப்பீங்க அப்படின்னு சொல்லி மறக்காத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து எப்படி இருந்துச்சு? ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு மாட்ரேட்டாக இருந்துச்சா டஃப்பாக இருந்துச்சான்னு சொல்லி மறக்காத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எது வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு? 2 மார்க்கா 3 மார்க்கா 5 மார்க்கா அப்படின்னு. ஸோ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நமக்கு அக்கௌண்ட்ஸ் எப்படி கேட்டிருந்தாங்களோ அதே மாதிரி தான் எக்கனாமிக்ஸ் வந்து ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸோட கருத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா முன் வச்சுருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமர்ஸுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ, இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கு 5 மார்க்கு கம்பல்சரி 1 மார்க் கொஸ்டின் இது எல்லாமே அப்டேட் பண்ணுவேன். ஸோ அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா மறக்காத மாணக்கராசிரியர் சேனல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக கொடுக்கக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாமே வந்து தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இன்றைக்கி நடந்த எக்கனாமிக்ஸ் கொஸ்டினும் சரி அதே மாதிரி ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கெமிஸ்ட்ரி காட்டிலும் வந்து பார்த்தோன்னா ஃபிசிக்ஸ் வந்து ரொம்ப ஈஸி தான். அதே மாதிரி அக்கௌண்ட்ஸு எக்கனாமிக்ஸும் ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க ஆர்ட்ஸுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த கொஷின் பேப்பர் 12th எக்கனாமிக்ஸ் ஏ டைப் பி டைப்புக்கான கீ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். ஏ டைப்புக்கான கீ ஆன்சரு பி டைப்புக்கான கீ ஆன்சரு. ஸோ அதை பார்த்து 15 1 மார்க்குக்கு நீங்கள் எவ்வளோ ரைட் வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லி மறக்காத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மாணக்கராசிரியர் சரவணன் யூடியூப் சேனல்.